வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாரும் கடவுள் அல்லால திவ்ய சேமமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருப்போம். எனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அது உங்களால் தான் எனக்கு கிடச்சிருக்கு. நானும் 7 வருஷத்துக்கு முன்னாடி கோலத்துக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். வேலையின் காரணமாக தொடர்ந்து நடத்த முடியல. இந்த சேனல் தற்சமயம் ஆரம்பித்து நீங்கள் கொடுத்த ஊக்கம்தான் இதுக்கெல்லாம் காரணம். நான் எப்போதும் காலையில் எழுந்திரிச்சு வாசலில் கோலம் போட்டு அதுக்கு பிறகு தான் நான் விளக்கேற்றி வைப்பேன். ஏன்னா சொல்லியிருக்கிறாங்க, விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் கோலம் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த மாதிரிக்கு நான் செஞ்சிட்ருக்கிறேன். இது வாசலில் ஒரு நாய்க்குட்டி வரும். அதுக்கு ஒரு கால் ஊனம். அது பிறந்ததுமே அந்த வீட்டுக்காரவங்க பொண்ணு கீழே போட்டு உடச்சிருச்சான். அதனால் கால் ஊனமாக இருக்கும். அது எல்லார் வீட்டுக்கும் வரும். நான் ரொம்ப தனியாக அதுக்கு கவனிப்பேன். அதுக்கு எல்லாமே வச்சு ஓரளவு நல்லா தன்னம்பிக்கையோடு அது எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு போகுது. அந்த ஒரு கால் ஊனத்தோடையே பார்த்தா பாவமாக இருக்கும். அதனால் எங்களுக்கு அது ஒரு ஒரு செல்ல பிராணி மாதிரிக்கு. ஆனால் வீட்டுக்குள்ளாரெலாம் சேர்க்க மாட்டோம். நாயின்னு சொல்லக்கூடாது, பைரவன் தான் சொல்லணும். நோஞ்சா மாதிரிக்க சொறி பிடிச்சி அப்படி இருந்தது. இப்போ நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த நாய்க்குட்டியை பார்த்தா. இந்த மாதிரி சாமி படங்கள்லாம் வச்சு நம்ம காசு பணம் நல்ல ஒரு கடன் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். காசு பணம் நம்மளுக்கு நிறையா வேணும், கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிக்கு நீங்கள் மகாலட்சுமி படம் வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரிக்கே இருக்கணும் அந்த படம். அதை வச்சு நீங்கள் கும்பிடணும். விநாயகருக்கு விரலி மஞ்சளை வச்சு அதில் ஒரு 10 ரூபாயோ 100 ரூபாயோ வச்சு அதில் விரலி மஞ்சளையும் வச்சு யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்கலாம். மாதம் ஒரு தடவை சதுர்த்தி அன்னைக்கு கொடுத்தீங்கன்னா, திருமணமே நடக்கலை, நாள்பட்ட திருமணம், தடைப்பட்ட திருமணம், எங்கள் வீட்டில் எங்கள் திருமணமே நடக்காது அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் இதை மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்கள் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கும். இதை நம்பி நீங்கள் செய்யுங்க. இதை மாதிரி விரலி மஞ்சளை வச்சு அதில் 10 ரூபா அல்லது 100 ரூபாயை வச்சு நீங்கள் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு கொடுங்க. சதுர்த்தி அன்னைக்கு நிச்சயமாக நடக்கும். நம்ம நம்மளவங்களுக்கு தான் தெய்வம். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம்.